வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறோம். எதுவுமே கொடுக்கலங்க சார். நாங்கள் வந்து வாங்கலை. எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் பூரா வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. என் பிள்ளையெல்லாம் 4 பேருமே வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் பூரா வந்து கூலி வேலை பார்க்குறவங்க தான். பூரா கட்டெடுத்து வேலை பார்க்குறாங்க. நிறையா தடவை மனு கொடுத்துட்டேன் சார். நாங்கள் யாருமே மூவ் பண்ணலாம். 100 ரூபா வாங்கினாங்க சார். 100 ரூபா வாங்கி எங்களுக்கு மனு எழுதி கொடுத்தாங்க. அதுவும் கூட நாங்கள் வரல. சரி 100 ரூபா கேட்குறாங்களா, அதையும் கொடுத்துருவோம், அவங்க எழுத்து கூலிக்கினாலும் கொடுத்துருவோம்னு சொல்லி நாங்களும் கொடுத்தோம். அதுலேயும் எங்களுக்கு வரல. அது வந்துச்சோ வரலையோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் எங்கள் கைக்கு இன்னும் வரல, இடமே வரல. நாங்களும் முயற்சி பண்ணி எங்களுக்கு காலு கையெல்லாம் ஓஞ்சு போச்சு. ஆமாம், பூரா வாங்கி திங்கிறாங்க. நாங்கள் விஜய் சார் செய்வார்னு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் அது ஒரு புண்ணியம்தான். நாங்கள் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் அவங்களுக்கு மனசார எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டோம். ஆனால் வந்து எங்கள் தெருவில் எந்த வசதியுமே கிடையாது. இது வேற கல்லுமேடு அப்படின்ற பகுதி மினியாண்டி கோயில் தெருவு. எங்கள் தெருவெல்லாம் வந்து எல்லாத்திட்டையும் சொல்லிட்டோம். இப்போ ஜெயிச்சேமியா கொஞ்ச நாள் பொறுங்கம்மா நாங்கள் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அதையும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து எங்களுக்கு இடம் கொடுத்தா எங்களுக்கு அதுவே ஒரு புண்ணியம். இங்கே கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம். கலெக்டர் ஐயா என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் நடந்துக்கிறோம். எங்களுக்கு முதல்ல இடத்த கொடுக்க வழி பாருங்க. என் பேர் முத்துமாரி. ஆமாம், புறம்போக்கில் வீடு வாடகைக்கு தான் சார் இருக்கிறோம். இடமே கிடையாது. எங்கன கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு இடம்னு எங்களுக்கு கையால் இடம் இருந்தால் போதும். சாகு முதலுக்குனாலும் ஒரு இடத்துல செத்தம்னு இருக்கட்டும். நாங்கள் அனாதையாக சாகாமல் ஒரு இடத்துல செத்தம்னு இருக்கட்டும். எங்கள் வீட்டில் எங்கள் உரிமையோடு நாங்கள் சாகணும், அவ்வளோதான். வாடகைக்கு அந்த அங்கிட்டு தூக்கி வைங்க இங்கிட்டு தூக்கி வைங்கன்னு சொல்லாத அளவுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் சொந்தமாக சாகணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கருணை காட்டுங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போய்ட்டோம். ஆனால் வந்து இருக்கிறவங்களுக்காக தான் கொடுக்குறாங்களே தான் எங்களுக்கு ஒரு முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. 5-6 இடம் வச்சுருக்காங்க. சும்மா கிடக்கிற இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இருக்கப்பட்டவங்களுக்கே கொடுக்குறாங்க சார். அதனால நீங்கள் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் போகிறதாக இல்லை. இன்றைக்கி ஸ்ட்ரைக்கே பண்ணாலும் சரி இங்கே தான் கிடப்போம். பிள்ளை குட்டி பசியோடு தான் கிடப்போம். நாங்கள் போக மாட்டோம். இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் போக மாட்டோம். எவ்வளோ வருஷமாக நாங்கள் உழைச்சாலும் அந்த வாடகை கொடுத்தே போயிடுவோம் போல். நாங்கள் இடம் இல்லாமல் எத்தனை பேர் பாருங்கள் சார், 80 பேர் தெரியுமா? இருக்கப்பட்டவங்களுக்கே அந்த இடத்தையே கொடுக்குறீங்க. ஏன் நேரடியாக வந்து நீங்கள் விசாரிச்சு கூட கொடுங்க இல்லாதவங்களா பார்த்து. எதுக்கு நீங்கள் இன்னொருத்தவங்களை வைக்கிறீங்க? அவங்க காசுப்பட்டு காசை வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க. நேரடியாக வந்து கூட நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் இத்தனை பேருக்கு இடம் இருக்கா இல்லையான்னு. நிறைய இடம் வச்சுருக்காங்க. கேட்டால் அப்படியும் பத்த மாட்டுது. 80 பேர் இருந்தாலும் பத்தவே மாட்டுது யாருக்கும். இருக்கப்பட்டவங்களே தான் வர்றாங்க. நாங்கள் எதுக்கு அப்போ நாங்கள் ரோட்டில் தான் சார் கிடக்கணும். இனிமேல் ரோட்டில் தான் நாங்கள் இருக்கணும். இப்போ எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏமாந்து தான் நிற்கிறோம். இப்படியே தான் இருக்கோம். இல்லாதவங்களுக்கு தரோம் சொல்லி நாங்கள் இவர் வந்து செய்வார் அவர் வந்து செய்வார்னு ஒன்றும் அவங்களோட இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. அவ்வளோதான். இதோட இந்த வட்டியில் இடம் இல்லாமல் நாங்கள் யார் போகல இல்லைன்னா பார்த்துக்கோம். இதோட பெரிய இதுதான். நாங்கள் அதில் இருக்கோம் சார். அவருக்காண்டியே நாங்கள் நிறையா வந்து கஷ்டப்பட்டுட்டோம் சார். சரி, அவராது எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து செய்வார், உதவுவாருன்னு நம்பி இருக்கோம். அவராது வந்து இந்த விஜய் அண்ணன் வந்து எங்களுக்கு உதவணும் கண்டிப்பாக. எல்லார் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி எல்லோரும் மக்கள் எல்லாத்துக்குமே பார்க்கணும் சார்.